நம்ம தக்காளி செடி நடவு பண்ணி கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிப்போச்சு. இந்த 19 நாள்ல தக்காளி செடியோட டெவலப்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா தான் இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த 10-12 நாளா இருக்கும்போது தக்காளி செடி தண்டை சுத்தி நம்ம மண் அணைச்சோம். எதுக்காக அப்படின்னா, அந்த அந்த தண்டுல இருந்து புதுசா ரூட் குரோத் ஆகணும் அப்படிங்கறக்காக நம்ம சுத்தி மண் அணைச்சோம். நம்ம மண்ணை அணைச்ச உடனே மழை வந்துருச்சு. மண் அணைச்சு ஒரு 2 மணி நேரத்திலேயே மழை வந்துருச்சு. நம்ம தண்ணி விடல. ஸோ அப்படி மழை வந்த உடனே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த மண் உள்ளுக்குள்ள இறங்கவே இல்லை. அந்த ஹோல்ஸுக்குள்ள இறங்கி அந்த தண்டை சுத்தி ரப்ப உட்காரவே இல்லை. ஒரு மாதிரி மண்ணு மேல தண்ணி சடனா விழுந்த உடனே அது மேலேயே அப்படியே கெட்டி ஆகி போச்சு. அப்படி கெட்டியான உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த காத்துக்கு தக்காளி செடி இப்படி அசையும் பாத்தீங்களா, அப்படி அசையும் போது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தண்டை சுத்தியும் ஒரு ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி போச்சு. தண்டுக்கும் மண்ணுக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை, புதுசா ரூட் குரோத்தே ஆகல. ஸோ அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தக்காளி செடியோட டெவலப்மெண்ட் கம்மியா தான் இருக்கு. ஸோ நம்ம இது எப்படி சரி பண்றது அப்படின்னா, நம்ம அந்த மண்ணு போட்டு நம்ம தண்ணி ட்ரிப்ல விட்டுருந்தோம் அப்படின்னா, கீழே இருந்து அந்த ஈரம் வரும்போது அந்த மண்ணு கரைஞ்சி அப்படியே உள்ள இறங்கி தக்காளி செடி தண்டு சுத்திலும் நல்லா உக்காந்துருக்கும். ஸோ ரூட் குரோத் ஆயிருக்கும். நம்ம அந்த தண்ணியை கொடுக்கல, மழை வந்துட்டே இருந்து அன்னையில இருந்து நம்ம அதனால தண்ணி ட்ரிப்ல கொடுக்கல. நம்ம ட்ரிப்ல சப்போஸ் மழையும் வந்து நம்ம ட்ரிப்லையும் தண்ணி அதிகமாக கொடுத்தோங்க அப்படின்னா, அந்த நம்ம மண்ணு போட்ட இடத்துல அந்த காத்துக்கு அசையும் போது அந்த தக்காளியோட தண்டு டேமேஜ் ஆகி தண்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம ட்ரிப்ல இது வரைக்கும் தண்ணி கொடுக்கல. மழை ஈரத்திலே தான் இருக்கு. நம்ம இப்பயும் நம்ம தண்ணி கொடுத்து அந்த மண்ணை கரைச்சி கீழே இறக்கி மறுபடியும் புதுசா அங்க ரூட் வந்துச்சு அப்படின்னா, ரூட் கிரியேட் புதுசா ஆச்சு அப்படின்னா தான் செடியோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இன்னும் 1 வீக் கழிச்சு நான் அந்த செடி எப்படி இருக்கு